வெல்கம் டு ஓப்பன் கெமி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எல்என்ஜி அண்ட் க்ரூட் ஆயில். இப்போ எல்லாருமே ரொம்ப ரீசெண்டாக எல்என்ஜி க்ரூட் ஆயில் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், டெய்லியுமே கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்க வெஸ்ட் ஏசியா வார், இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து ஈரான் மேலே வார் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேலை திருப்பி அடிச்சுட்டு அதே மாதிரி மிடில் ஈஸ்டில் இருக்க கண்ட்ரீஸை யூஎஸ் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு கண்ட்ரீஸாக அடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற ஒரு கால்வாயை வந்து மூடி இருக்கிறாங்க. ஸோ அதனால வேர்ல்ட் லெவல்ல மிடில் ஈஸ்ட்ல இருந்து சப்ளை ஆகிற முக்காவாசி க்ரூட் எல்என்ஜி சப்ளை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து க்ரூடோட ரேட் வந்து பேரல் வந்து 100க்கு தாண்டி போய்கிட்டு இருக்கு. வார் வந்து எவ்வளோ நாள் போகுமோ அதுக்கேற்ற மாதிரி க்ரூடோட பிரைஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த க்ரூட் அதுக்கப்புறம் எல்என்ஜி இதனால என்னென்ன பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத டெக்னிக்கலா ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்ல பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குளோபல் நேச்சுரல் கேஸ் டிமாண்ட். குளோபல் லெவலில் நம்ம நேச்சுரல் கேஸ் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக பவர் ஜென்ரேஷன். இந்தியாவை பொறுத்தவரை பவர் ஜென்ரேஷனுக்கு நம்ம இன்னும் கோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல், பேரல் இந்த மாதிரி பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நேச்சுரல் கேஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் யூஸ். ரெசிடென்ஷியல் அப்படின்னா இந்த பைப்டு கேஸ், அதுக்கப்புறம் வந்து பில்டிங் ஹீட்டிங் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் எல்என்ஜி தேவைப்படுது. மரைன் ஃபியூவலாகவும் இந்த எல்என்ஜி பயன்படுது. ஸோ இந்த எல்என்ஜியோட டிமாண்டுங்கிறது ஓவராலாக 2006 இருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது 2015 வரை. இதுக்கப்புறமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்என்ஜிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா கண்ட்ரீஸ்க்குமே தேவைப்படுது. எல்என்ஜி அப்படின்னா லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். ஸோ இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸில் ஒரு 90% ஆஃப் காம்பனண்ட் வந்து மீத்தேன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பைப்லைன்லேயும் இல்லை வந்து எல்என்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்என்ஜியில் வந்து ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் இந்த மாதிரி காம்பனண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். வெல்லை பொறுத்தவரை ஷேல் கேஸ் இல்லை அப்படின்னா கேஸ் வெல்ஸ் இந்த மாதிரி வெறும் கேஸை மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுற வெல் இருக்கும். ஸோ அந்த வெல்ல இருந்து வர ரா கேஸில் இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன், அதுக்கப்புறம் ஹீலியம், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு இந்த மாதிரி இனர்ட்ஸ் இருக்கும். ஃபீல்டுலேயே வந்து கேஸ் கேதர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி ஹைட்ரோ கார்பன் தனியாகவும் இந்த இனர்ட்ஸ் தனியாகவும் பிரித்து, ஸோ இந்த ஹைட்ரோ கார்பனில் மீத்தேனை மட்டும் தனியாக பிரித்து அதோட கொஞ்சம் வந்து மற்ற காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வச்சு மோஸ்ட்லி ஒரு 90% ப்ளஸ் வந்து மீத்தேன் வச்சு எல்என்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. எல்என்ஜி அப்படின்னா இதை வந்து ஒரு 160 டிகிரி செல்சியஸுக்கு கூல் பண்ணுறப்ப அது லிக்விடாக மாறிடும். எல்என்ஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனண்ட். அதுக்கப்புறம் வந்து இருக்கிற இந்த ரா கேஸில் இருக்க ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நேச்சுரல் கேசோலின், இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் லிக்விட்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரல் கேசோலின்பாங்க. இது வந்து நம்ம பெட்ரோல், டீசல் இது தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இருக்கிற அதர் காம்போனன்ட்ஸ் வாட்டர், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் ஃபீல்டு ப்ராசஸிங்லேயே இதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதனால் பெரிய அளவு பயன்பாடுங்கிறது கன்சியூமர் சைடு வந்து பயன்பாடு கிடையாது. பட் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து எகைன் வந்து ரீஇன்ஜெக்ஷனுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹீலியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்போனன்ட். ஸோ ஹீலியம் வந்து ஒன்று நேச்சுரல் கேஸ்லேருந்து வரும், இல்லை அப்படின்னா ஏர்லேருந்து பிரித்து எடுக்கணும். ஏர்லேருந்து பிரித்து எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான, அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியலான வேபிளான கிடையாது. ஸோ இதில் கமர்ஷியலான ஆப்ஷனுங்கிறது நேச்சுரல் கேஸ்ல இருந்து பிரித்து எடுக்கிறது தான் வந்து கமர்ஷியலான ஆப்ஷன். இது வந்து கத்தார், யூஎஸ் இந்த 2 கண்ட்ரீஸ் வந்து ஹீலியம் ப்ரொடக்ஷன் நேச்சுரல் கேஸ்ல இருந்து பண்றதுங்கிறது அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹீலியம் வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியிலையும் அதுக்கப்புறம் மெடிக்கல் சைடும் வந்து பயன்படுது. இந்த ஹீலியம் ஷார்ட்டேஜ்னால செமிகண்டக்டர், மெடிக்கல் இண்டஸ்ட்ரி சைட்லாம் வந்து ஒரு சின்ன டிமாண்ட் ப்ராப்ளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வர இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடை தனியாக பிரித்து இதில் இருந்து எலமெண்டல் சல்ஃபர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ சல்ஃபரோட சப்ளையும் வந்து இந்த நேச்சுரல் கேஸ்ல இருந்து இருக்கு. ஸோ கத்தாரோ இல்லை மிடில் ஈஸ்ட்ல இருந்து எடுக்கிற வெறும் நேச்சுரல் கேஸ்ல இருந்து மட்டும் இவ்வளோ காம்போனன்ட்ஸ் வருது. இந்த இவ்வளோ காம்போனன்ட்ஸும் வந்து இப்போதைக்கு வரது வந்து தடைப்பட்டிருக்கு. அதாவது ஒரு 17% ஆஃப் கத்தாரோட ப்ரொடக்ஷன் வந்து இந்த ராஸ் லஃபான் அப்படின்னு ஒரு ஃபீல்டில் அடிச்சிருக்கிறாங்க. அதனால ஒரு 17% வந்து இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் கம்மியாக போகுது மார்க்கெட்டில். ஸோ இது வந்து எல்என்ஜியை பொறுத்தவரை இதுதான் வந்து ப்ரைம் இஷ்யூ. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுதுங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த எல்என்ஜியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்போனண்ட்டுங்கிறது மீத்தேன். இந்த மீத்தேன் தான் அதில் 90% இருக்குது. ஸோ மீத்தேனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் வந்து மீத்தேன்ல இருந்து ஸ்டீம் கிராக்கிங் பயன்படுத்தி ஹைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி
பண்ணிருவாங்க. ஸோ இந்த மீத்தேன்ல இருந்து ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்றது தான் வந்து கமர்ஷியலா வந்து அதிக பெர்சன்டேஜ்ல ஹைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஹைட்ரஜன் தான் அம்மோனியா, யூரியா தயாரிக்க பயன்படுது. ஸோ இந்த அம்மோனியா, யூரியா வச்சு அம்மோனியம் நைட்ரேட், நைட்ரிக் ஆசிட்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ அம்மோனியா, யூரியா எந்த ஒரு ஃபெர்டிலைசரா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறது மீத்தேன். ஸோ மீத்தேனை வச்சு தான் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன்ல இருந்து தான் வரும். ஸோ இந்த மீத்தேன் வந்து எப்படியாவது இருந்தாலும் ஒரு நாள்ல கம்மியாயிரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவங்க ரினியூவபிள் சோர்ஸ்ல கிரீன் ஹைட்ரஜன், ப்ளூ ஹைட்ரஜன், கிரே ஹைட்ரஜன் மாதிரி நிறைய நிறைய டைப் ஆஃப் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணி அதோட பேரலா வந்து ஃபெர்டிலைசரை வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து என்னதான் இப்போதைக்கு பண்ணாலும் இது வந்து வேர்ல்டு லெவலில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இப்போதான் வேர்ல்டு வந்து டிரான்சிஷன்ல இருக்கு. இப்போ ஸ்டில் இப்போதைக்கு ஃபெர்டிலைசரோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து மீத்தேன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேபி ஃபியூச்சர்ல வந்து இது கம்மி ஆகலாம். பட் இப்போதைக்கு வந்து எல்என்ஜி வரல அப்படின்னா நமக்கு மீத்தேன் இருக்காது. ஸோ மீத்தேன் இல்லை அப்படின்னா ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரிலாம் அடி வாங்கும். அக்ரிகல்ச்சர் பேஸ்டு என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கோ அந்த கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் வந்து ஃபெர்டிலைசருங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து மீத்தேன்ல இருந்து தயாரிக்கிற ஒரு அது வந்து கார்பன் பிளாக். ஸோ இந்த கார்பன் பிளாக் வந்து டயர் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இருக்கு. ஸோ இந்த கார்பன் பிளாக்கை வந்து ஒன்று கேஸை வச்சு பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா ஆயில் வச்சும் பண்ணுவாங்க. அப்படியா இருந்தாலும் ஆயிலும் நமக்கு வரல, கேஸும் நமக்கு வரல. ஸோ இந்த கார்பன் பிளாக்கும் கண்டிப்பாக அடி வாங்கும். அதுக்கப்புறம் வந்து மீத்தேன்ல இருந்து மெத்தனால் வந்து தயாரிக்கிறாங்க. மெத்தனால்ல இருந்து ஃபார்மால்டிஹைடு. ஸோ இந்த மெத்தனாலுமே வந்து அல்டர்னேட்டிவா மீத்தேன் இல்லாமல் ரெனியூவபிள் சைட்ல இருந்து ப்ரொடக்ஷன் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து மீத்தேன் தான் வந்து பிரைமரி சோர்ஸா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அசிட்டிலின், குளோரோ எத்திலின், அதுக்கப்புறம் குளோரோஃபார்ம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு மீத்தேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம டெய்லி பயன்பாட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ். இது இல்லாமல் ஹைட்ரஜன் சயனைடு, குளோரோபெரின் இந்த மாதிரி வந்து நிறைய பொருள் இருக்குது. பட் இந்த மீத்தேன் சப்ளைனால இந்த இந்த பொருள்லாம் பயன்படுத்துகிற எல்லா இண்டஸ்ட்ரியுமே அடிவாங்க போகுது. எல்என்ஜி சப்ளை வந்து கட் ஆகிறதுனால இது இந்தியான்னு இல்லை, இந்தியாவை இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து எந்தெந்த கண்ட்ரிஸ்க்குலாம் எல்என்ஜி சப்ளை ஆகுதோ எல்லா கண்ட்ரியும் இதே பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த மீத்தேன் இல்லாதனால இந்த இண்டஸ்ட்ரிலாம் ரன் ஆகாது. ரன் ஆகாதனால அந்த இடத்துல வந்து சப்ளை கம்மியாகும். அதனால டிமாண்ட் வந்து அங்கே ரொம்ப அதிகமாகும். ஒருவேளை வார் இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் போணுச்சு அப்படின்னா இந்தியாவிலேயே ஃபெர்டிலைசர் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனுக்கு போயிடும். இதெல்லாம் தான் கேஸ் சைடு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் வந்து மரைன் டிரான்ஸ்போர்ட் மூலியமா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல இருந்து வருது. ஸோ க்ரூடோட முக்கியமான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்பிஜி, அதுக்கப்புறம் கேசோலின், பெட்ரோல், அதுக்கப்புறம் ஏவியேஷன் ஃபியூயல், டீசல், அதுக்கப்புறம் இந்த ஹெவிஸ் எல்லாம் கூட ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி ரொம்ப டெய்லி யூஸ் இல்லாமல் இருக்கிறது. பட் இந்த டீசல், ஏவியேஷன் ஃபியூயல், பெட்ரோல், எல்பிஜி இதெல்லாம் வந்து டெய்லி யூஸுக்கு தேவையானது. ஸோ க்ரூட்ல இருந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்பிஜி தனியாகவே வந்து நம்ம டேங்கர்ஸ்ல இருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த தனியாக வர எல்பிஜிஸ் வந்து ஓரளவு ஓகே சப்ளை பண்ணதுங்கிற பட்சத்தில். பட் இந்த ரிஃபைனரி எல்லாமே வந்து க்ரூட் சப்ளை இல்லாததுனால இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ க்ரூட் வந்தால் தான் எல்பிஜியோ, பெட்ரோலோ, டீசலோ வந்து அந்தந்த கண்ட்ரீஸில் இருக்க ரிஃபைனரியால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்தியாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான இப்போதைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து எல்பிஜி. யாருக்கும் எல்பிஜி சிலிண்டர் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்தியாவில் இருக்க ரிஃபைனரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா